Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். பொதுமக்கள் கூட அந்த மாநாட்டுக்கு வரலாம் ஒன்று சொல்கிறேன். அதுதான் பொதுமக்களுக்கான அந்த இப்போ நான் கேட்குறேன், அந்த ஈசிஆர் சாலையில் வசிக்கக்கூடியவர்கள் எப்படி போவாங்க? இதெல்லாம் இன்னொன்று சொல்லணும்னா இது மூலமாக இன்னும் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். இப்படி சொல்கிறது என்னன்னு கேட்டால் பெரிய பில்டப் கொடுக்குறது, ஏன்னா பெரிய கூட்டம் திரண்டு வந்துடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வழக்கமாக எப்பவும் போல் நீங்கள் நடத்துங்க. ஒரு வழி பாதையை இது நீங்கள் போக்குவரத்து காவல்துறைக்கு கூட நீங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கலான்னு கேட்டால், போக்குவரத்து இடையூறு இல்லாத அளவுக்கு நீங்கள் போக்குவரத்துக்கு நீங்கள் எதுக்கு காவல்துறையோடு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாலே போதும், அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. பானை அறிவு பானை ஒன்று தான் சார். இவங்க விசிகாவை சொந்தங்க, பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க. அவங்க வன்னியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலமாக கேட்டால் இந்த பானைன்றதே கேட்டால் ஏழைகள், அங்கேயும் ஏழைகள் இருக்காங்க. வன்னியர்களும் சாதாரண பாட்டாளிகள் தானே, ஏழைகள். ஸோ ரெண்டு பேருமே பானையை பயன்படுத்துகிறவங்க தான். பானை என்பது ஏழைகளின் அடையாளம் தான். அது விசிகாவும் இந்த 2026 தேர்தலில் இணைந்தால் மட்டுமே தான் இங்கே என்ன காரணம்னா இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து திமுக அணியில் போட்டியிட்டாங்கன்னா நிச்சயமாக இங்கே மதவாத சக்திகள் கால் ஊன்றதை தடுக்க முடியும். கூட்டணி அறிவிக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்காது. கட்சியை வலிமைப்படுத்துறது, வலிமையாக தான் இருக்குது கட்சி அப்படின்னு காட்டுறதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி எப்போவுமே வழக்கமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்தி தங்களுடைய வலிமையை காட்டுவாங்க. ஒரு தொகுதியில் எம்பியாக ஜெயிச்சாருங்கன்னா அதே தொகுதியில் தோற்றுருக்குறாங்க சார், மனைவியே போட்டிட்டு. நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாட்டாளி கட்சி கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க சார். 17 எம்எல்ஏக்கள்லாம் நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. சட்டசபையில் 3 எம்எல்ஏ 4. அதுக்கு பாஜக மாதிரி அவங்க கட்சியாக இது நான் கேட்குறேன். வட மாவட்டங்களில் எவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு கட்சி அது எல்லாம் இருக்கட்டும் சார். பாட்டாளி கட்சி கேட்டால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட அவங்க கூட்டணி வைக்கிறது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. அதுதான் சரியான முடியும். இல்லைனா நீங்கள் மைனாரிட்டி ஓட்டுக்கள்லாம் அவங்களுக்கு இழந்துருவாங்க. ஏற்கனவே மைனாரிட்டி மத்தியில் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் கடந்த காலத்தை பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கும் போது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கி துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 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 சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பாமக தொண்டர்கள் அனைவருமே படையெடுத்து வர்றாங்க. பல்வேறு மக்கள் எல்லாமே கலந்து கொள்றாங்க. அனைவரும் வர வேண்டும். ஆனால் அதே சமயம் பொதுமக்களாகிய நிறைய பேர் ஈசிஆர் சாலையையும் ஓஎம்ஆர் சாலையும் கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க அன்னைக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இந்த வேண்டுகோளை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ நான் கேட்குறேன், சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு இவங்கன்னா ஐடி கார்டு எதுனா கொடுத்துருக்காங்களா என்ன நான் கேட்குறேன். சித்திரை திருவிழாவுக்கு பாமக தொண்டர்கள் மட்டும் சித்திரை முழுநிலவு மாநாடு சார். பாமக நான் கேட்குறேன், பொதுவாகவே கேட்குறேன், எல்லா மாநாட்டுக்குமே நான் சொல்கிறேன், கட்சியினர் மட்டுமா போகிறாங்க, பொதுமக்கள் கூட போவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு போவாங்கல்ல, இயல்பான. நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு 10%, 90% கட்சியோட மாநாட்டுக்கு தொண்டர்கள் வரதை வச்சுப்போம் சார். ஒரு 10 பேர், 100 பேரில் ஒரு 10 பேர் வரலாம்ல, 1000 பேரில் ஒரு 100 பேர் வரலாம்ல, ஒரு 10,000 பேரில் ஒரு 1000 பேர் வரலாம்ல. இது சொல்கிறதே ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். எதுக்காக இது சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்கள் மூலமாக அங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு அங்கே மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறதாவே நம்ம எடுத்துனாலும் கூட அது சரியில்லைன்றதான். அது சரியில்லை, நியாயம் இல்லை. அது பொதுமக்களுடைய எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அந்த எந்த நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினாலும் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பெரிய திருவிழாக்கள் நடக்குது சார், அங்கே ஒரு குறிப்பிட்ட சாலையை வழிமறித்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் என்னன்னு கேட்டால் முழுக்க மேடை போட்டுருவாங்க, கேட்டால் கோயில் திருவிழாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பல சிக்கல்கள் உருவானது தொடர்ந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நீதிமன்ற உத்தரவே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாதையை மறிக்கக்கூடாது. இப்போ நான் கேட்குறேன், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போகணும் சார், எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். அதெல்லாம் வழி விட்டுருவாங்க சார். அதை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வழி பாதையை நீங்கள் விட்டுருங்க. பொதுமக்களை எந்த சூழல்லையும் நீங்கள் பொதுமக்கள் கிட்டேருந்து, இதுதான் பொதுமக்கள் கிட்டேருந்து அந்நியப்படுறதுன்றது. பொதுமக்கள் கூட அந்த மாநாட்டுக்கு வரலாம்னு ஒன்று சொல்கிறேன். அதுதான் பொதுமக்களுக்கான இப்போ நான் கேட்குறேன், அந்த ஈசிஆர் சாலையில் வசிக்கக்கூடியவர்கள் எப்படி போவாங்க? அங்கே குடியிருக்கவங்க
விடுமுறை இல்லாத வந்து உங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கு வந்து ஐடி கம்பெனிகள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஈசிஆர் அங்கே ஐடி கம்பெனிகள் இருக்குது. சோழிங்களை உங்களுக்கு தெரியும் அந்த வழிமுறை நாவலூர் ஃபுல்லாகவே அந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ அந்த கம்பெனியில் வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சண்டேல லீவ் இருக்கா, விடுமுறை நாட்களில் லீவ் ஏதாவது இருக்கா? கிடையாது. முழுமையாக உங்களுக்கு வந்து பணி இருக்குது. காரணம் கேட்டால் வெளிநாடுகளில் அங்கே இரவுன்றது பகல் இரவு அந்த கம்பெனினா நைட் ஷிஃப்ட்லாம் கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும். இது மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் இருக்கிறத விட்டுட்டு இவ்வளோ நாட்கள் நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் நடத்தலையா சித்திரை இந்த மாதிரி விழா நடத்தலையா நீங்கள்? இதெல்லாம் வந்து அதீதமாக மிகப்பெரிய தன்னை அறிவாளி நினச்சிக்கிட்டு பண்ணுறது இதனால தான் மக்கள்கிட்ட வந்து அந்நியப்படுறதுக்கு காரணமே. இந்த வேண்டுகோள் வந்து உங்களுக்கு நியாயமாக படலாம் சார், பொதுமக்களுக்கு எப்படின்னு பாருங்கள். பொதுமக்களுக்கு பாருங்கள், உங்களுடைய ஒரு கட்சி மாநாடு நடக்குது, அதனால் இந்த சாலையை நீங்கள் பயன்படுத்துறதை தவிர்த்துடணும்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? நாளைக்கு திமுக பண்ணுமா ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டு, இல்லை அதிமுக வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டு இந்த சாலையில் வந்து நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், நீங்கள் யாரும் இந்த பக்கமே வராதிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நியாயமா அது? இதெல்லாம் உங்ககிட்ட வந்து அப்போ பயம் இருக்குது. என்னென்னு கேட்டால் தொண்டர்கள் கட்டுப்பாடாக வரமாட்டாங்க, போக்குவரத்துக்கு இடையூறை ஏற்படுத்துவாங்க, இப்படி இருக்குது. இதெல்லாம் இன்னொன்று சொல்லணும்னா இது மூலமாக இன்னும் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். இப்படி சொல்கிறது என்னென்னு கேட்டால் பெரிய பில்டப் கொடுக்குறது, ஏன்னா பெரிய கூட்டம் திரண்டு வந்துடும் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் வழக்கமாக எப்பவும் போல் நீங்கள் நடத்துங்க. ஒரு வழி பாதையை வந்து இதை வந்து நீங்கள் போக்குவரத்து காவல்துறைக்கு கூட நீங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கலான்னு கேட்டால், போக்குவரத்து இடையூறு இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து போக்குவரத்துக்கு நீங்கள் எதுக்கு காவல்துறையோடு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாலே வந்து போதும், அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு மாதிரி போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய காவல்துறை வேற்று மாநிலங்களில் கிடையாது. தமிழ்நாடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா குற்ற தடுப்பு நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டறியறதில் வந்து கேட்டால் தமிழ்நாடு போலீஸ் மாதிரி வேற்று மாநிலம் போலீஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன சிக்கலோ அதை சொல்லணும் சார். காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு நீங்கள் வந்து கேட்டால் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட இணைஞ்சு எப்படி போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் அதை நீங்கள் உங்கள் தொண்டரணி செய்யணும். அதை விட்டு ஏரிக்கு பயந்துக்கிட்டு அப்புறம் ஏதோ சொல்லிவிடுவேன் நான். அப்புறம் ஏரிக்கு பயந்துட்டு பின்ன ஏதோ செய்யாமல் இருக்குன்ற அது அப்படி தான் இது ஏரிக்கு பயந்துட்டு கழுவாமல் இருப்பாங்கல்ல அப்படி சொல்கிறது. மக்களை வந்து நீங்கள் எந்த கட்சியாக இருக்கட்டும் சார், மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பல வரலாறுகள் இருக்குது. போக்குவரத்துக்கு வந்து ஒரு போராட்டம்னா சொன்னால் போக்குவரத்துக்கு எப்படியெல்லாம் இவங்க இடையூறு ஏற்படுத்துவாங்கன்றது கடந்த காலம் ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அடையாளம் இருக்குது, விசிகாவுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, சர்வ கட்சிகளுக்கும் இங்கே ஒரு அடையாளம் இருக்குது. ஒரு ஊர்வலம் சொன்னாலோ ஒரு விழான்னு சொன்னாலோ எப்படி நடந்துப்பாங்க தொண்டர்களுக்கு சொல்லிட்டு அதுக்கான வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு பதிவுகள் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. அந்த அச்சம் வந்து திரு அன்புமணி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால கேட்டால் அந்த சாலையை பயன்படுத்தாதீங்க. என்ன நியாயம் இது? ஆம்புலன்ஸ் எப்படி போகும், வயதானவங்க போவாங்க, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்க அந்த பகுதியிலிருந்து? என்ன சார் நியாயம் இது? என்ன அடிப்படையில் வந்து என்ன அறிவார்ந்த ஒரு வேண்டுகோள்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நியாயம்னா நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். வேண்டாம், இது என்ன வேண்டுகோள்? நீங்கள் திருவிழா நடத்துறீங்க, நீங்கள் அந்த பக்கம் வராதிங்க, அந்த சாலையை பயன்படுத்தாதீங்க. என்ன இது? நியாயமாக ஒரு வேண்டுகோள் இருக்காது. இதில் ஏதாவது கடுகளவு நியாயம் இருக்கா இந்த வேண்டுகோளில்? சொல்லுங்கள். அதுவும் பிரதான நீங்கள் சொல்லக்கூடிய சாலை வந்து என்ன சாலை தெரியுமா சார்? ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இவங்கெல்லாம் பொதுமக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவங்க, பொதுமக்களுக்காக நடத்துகிறவங்க. இவங்கெல்லாம் கட்சி நடத்துகிறோம் லட்சணம். நாங்கள் விழா நடத்துகிறோம், நீங்கள் அந்த பக்கம் வந்து சாலையை பயன்படுத்தாதீங்க. பொதுமக்களுக்கு ஏதோ தொந்தரவு இருக்கக்கூடாது. தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் தான் சார் தொந்தரவு இல்லாத அளவுக்கு நீங்கள் நடத்திக்கணும். அந்த விழாவை தொந்தரவு இல்லாத அளவுக்கு நீங்கள் நடத்தணும். தொண்டர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும், எப்படி வர்றது சாலையை பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதை பண்ணிக்கணும். ஒரு வழிப்பாதையாக்குறதா அதுக்கு வந்து காவல்துறையோட இணைஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்குவரத்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு வரணும். விழாவுக்கு வரக்கூடியவங்க யாரும் போக்குவரத்து பாதிப்பு இல்லாத அளவுக்கு வாங்கன்னு சொல்றீங்களா? அதை விட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி தானே சார் இது. பாட்டாளி மக்கள் சின்ன பெரிய கட்சியா? நான் கேட்குறேன், எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது உங்களுக்கு? எடுத்து அவங்களும் ஒரு இடத்துல சார். என்ன சார் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா அப்போ அதிமுகவும் திமுகவும் இருக்கணும் 3% 4% வச்சுட்டு இருக்கு. நீங்களே 2016 அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க இல்லையா? இருக்கட்டும் சார், இருக்கட்டும். திமுக அதிமுகவோட பெரிய கட்சியா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு விஜய் கூட சொல்கிறார் பெரிய கூட்டம் சேருது
அப்போ நான் நாளைக்கு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறேன், வந்து தயவு செஞ்சு அந்த ரோட்டில் வரவங்க எல்லாரும் வந்து கேட்டால் வேறு ரோட்டை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு கட்சியோட நிகழ்ச்சி நீங்கள் இந்த சாலையை பயன்படுத்திக்காதீங்கன்னு சொல்கிறது எவ்வளோ தெரியுமா? இந்த அறிவிப்பு, இந்த வேண்டுகோளே இருந்தாலும் கூட தவறுன்ற நான் இந்த வேண்டுகோளுக்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கணும். பொதுமக்கள் பயன்படுத்துறது சார். இது பல வயசானவங்க இருப்பாங்க, வீட்டில் அவங்களுக்கு சிக்காயிடும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையை பயன்படுத்தும். பொதுமக்கள்லாம் வெட்டியில் இப்போ நான் இப்படி பார்த்தா எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, அந்த சாலையை பயன்படுத்தினா வேலை வெட்டி இல்லாமல் போயின்னு வந்துன்னு இருக்கானா நான் கேட்குறேன். அந்த சாலையை இப்போ இந்த ஈசிஆர் ரோட்டையும் பழைய மகாபலிபுரம் ரோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயணிக்கிறவங்கலாம் பொழுதுபோக்கு அப்படி தானே டூர் போகிறாங்களாங்க. எவ்வளோ பேருங்க சார்? 80% வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 80-90% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக போகிறவங்க வரவங்க தான். 10% வேணால் நீங்கள் சொல்லலாம், அந்த கடலோரம் போகக்கூடிய காற்று வாங்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட அவங்களுடைய ப்ரைவசி நீங்கள் தடுக்க முடியாது சார். நல்லா இருக்க நீங்கள் ஈசிஆர் ரோட்லேயே கொடுத்தனும் இருப்பீங்க. நான் கேட்குறேன், ஈசிஆர் ரோட்லேயே நீங்கள் கொடுத்தனும் இருக்கீங்கல்ல, குடியிருக்கிற ஈசிஆர் ரோட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் குடியிருக்க எப்படி இருக்கு பாருங்கள் நியாயம். இவர் ஈசிஆர் ரோட்டில் குடியிருப்பாராமா, ஆனால் அந்த ஈசிஆர் ரோட்டில் இருக்கிறவங்கன்னு கேட்டால் அந்த சாலையை வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அறிவுகட்டத்தனமான ஒரு வேண்டுகோள் இது. நான் நேரடியாக சொல்கிறேன், முட்டாள்தனமானன்றதை விட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துகிறேன் நான். அறிவுகட்ட ஒரு வேண்டுகோள் இது. மக்கள் வந்து எந்த வகையிலும் மக்களை வந்து தடுக்கவே கூடாது சார். மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கெடாமல் தடுக்காமல் ஒரு நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துறீங்கன்னா தான் நீங்கள் மக்களுக்கான அரசியல் கட்சியை நடத்துறீங்க, மக்களுக்கான இயக்கத்தை நீங்கள் நடத்துறீங்கன்னு பொருள். இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அப்போ என்ன பொருளாக இருக்குன்னா, நாங்கள் ஏற்கனவே வேண்டுகோள் கொடுத்தோம், நீங்கள் இந்த ரோட்டை பயன்படுத்தாது சொல்லிட்டு இப்போ டிராஃபிக்கில் மாட்டின்னு அவசரப்படுறீங்கன்ற மாதிரி. இங்கே டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு காவல்துறை இருக்காங்க, அவங்க காவல்துறை இணைந்து நீங்கள் வந்து போக்குவரத்தை நீங்கள் அமைக்கலாம், அந்த வேலையை செய்யணுமே தவிர நீங்கள் நடமாடவே விடாதுன்னு சொல்கிறது ஏரிக்கு பயந்துன்னு ஏதோ செய்யாமல் இருக்கிற மாதிரி தான் ஆயிடுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார திருவிழாவை வந்து தொடர்ந்து அந்த கட்சியின் சார்பில் பல கட்டங்களாக முன்னெடுத்து வர்றாங்க விசிக கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகள். ஆனால் அதே சமயம் சிதம்பரத்தில் வந்து பெரிய அளவில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் அமைச்சர் சிவசங்கர், MRK பன்னீர்செல்வம், CV கணேசன் கொண்டோர் பங்கேற்றிருக்காங்க. அதில் பேசிய திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கினி சட்டிக்கும் வந்து பானை தேவைப்படுது, வன்னியர்களுடைய சின்னமாக கருதப்படுற அக்கினி சட்டிக்கு வந்து ஜுவாலை பற்றி எறியணும்னா அங்க வந்து பானை தேவைப்படுது. எங்கள் கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகார சின்னமா வந்து பானையை வந்து கொடுத்துருக்கு, இது ரெண்டுமே வந்து ஒரு ஒற்றுமையோடு கை கோர்த்து நடப்போம் அப்படிங்கிற வந்து பேசியிருக்கிறாரு. ஆனா அதே சமயம் இது வந்து அக்னி பானை அப்படின்னா இது அறிவு பானை அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதெல்லாம் வந்து இப்போ என்னதான் அண்ணன் சொல்ல வராரு, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கூட்டணிக்கு வந்து திமுகவோட வரணும்னு சொல்றாரா இல்லை வேணான்னு சொல்றாரா? பானை அக்னி பானை அறிவு பானை பானை ஒன்று தான் சார். இவங்க விசிகாவை சொந்தங்க பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்க. அவங்க வந்து வன்னியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வந்து காலமாக வந்து கேட்டினா இந்த பானைன்றதே வந்து கேட்டினா ஏழைகள், அங்கேயும் ஏழைகள் இருக்கிறாங்க, வன்னியர்களும் வந்து சாதாரண பாட்டாளிகள் தானே, ஏழைகள். ஸோ 2 பேருமே பானையை பயன்படுத்துகிறவங்க தான். பானை என்பது ஏழைகளின் அடையாளம் தான். அது இன்னும் சொல்லப்போனால் அந்த பானையை செய்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க தான். நான் ஏதோ தொழில் ரீதியாக சொல்கிறேன்றதெல்லாம் கிடையாது. உண்மையாக உரிமை கொண்டாடுறோம் கேட்டால் உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க தான் வந்து அந்த பானையை வந்து செய்கிறவங்களே. முதல்ல அந்த பானையை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல ஏழைகள் தான் அந்த பானையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது வன்னியர் வகுப்பு சார்ந்தவங்களாம், அது வேறு எந்த சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், ஏழைகளின் வந்து அந்த கட்டினா என்ன சொல்கிறது, ஒரு பாத்திரமும் சொல்ல முடியாது இல்லையா, பண்டம் தானே அது கிட்டத்தட்ட. இல்லை ஆதி காலத்திலே வந்து மண்பானையில சமைச்சானே சாப்பிட்டோம். அதனால் வந்து அதாவது முழுக்க வந்து கேட்டால் ஏழைகளின் அடையாளம் சார். அது பானை என்பது ஏழைகளின் அடையாளம். இதில் வந்து என்ன அறிவு இருக்குது, இதில் என்ன அறிவு இல்லாமல் இருக்குது, அதில் என்ன அக்னி இருக்குது கேட்டால் இதெல்லாம் வந்து அண்ணன் எதையாவது பேசி அது ஒரு சர்ச்சை ஆகிட போகுதுன்றது தான் எனக்கு கூட ஒரு அச்சம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்வேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் இந்த 2026 தேர்தலில் இணைந்தால் மட்டுமே தான் வந்து நீங்கள் என்ன காரணம்னா இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளும் இணைந்து திமுக அணியில் போட்டியிட்டாங்கன்னா நிச்சயமாக இங்கே வந்து மதவாத சக்திகள் வந்து கால் ஊன்றதை தடுக்க முடியும். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட வந்து திமுகவோட இணையாமல்
விசிகா மட்டுமே இருக்குன்னு சொன்னாக்கா, இது திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வெற்றியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் கேட்டிங்கன்னா வந்து எதிரணியில் போச்சுன்னா, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக போய் இணைஞ்சதுன்னா, அங்கே ஏற்கனவே பிஜேபி இருக்கிறதுனால எங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொடி பயணிக்குதோ அங்கெல்லாம் வந்து பிஜேபி கொடியும் பயணிக்கும். ஸோ பாட்டாளிகள்கிட்டையும் வந்து கேட்டினா வந்து அந்த மதவாத துவேஷங்கள்லாம் வந்து வேறுன்றதுக்கான வாய்ப்பு ஆகிடும். பட்டி தொட்டியெல்லாம் வந்து கேட்டால் எங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏழை எளிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, இப்போ வந்து பாட்டாளி மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பாஜக வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த ஈகோக்கெல்லாம் விட்டுட்டு, அறிவு அக்னின்ற அந்த ஈகோக்கெல்லாம் விட்டுட்டு ஒரே அணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் போட்டியிடணுன்றது தான் என்னுடைய பார்வை. இதுதான் வந்து பிஜேபியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவும். இதை தாண்டி வந்து கேட்டினா வந்து வழக்கமாக இருக்கிற அதே வந்து சாதிய வேற்றுமைகளோடு இவங்க வந்து தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லை தொடர்ந்து வந்து எதிர் அணியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படியும் பாட்டாளி கட்சி தனித்து விடப்படாது, ஏதாவது ஒரு அணியில் இணைவாங்க. அது திமுக அணியில் இணைஞ்சாக்கா திமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, ஏன் விசிகாவுக்கும் நல்லது. ஆனால் வந்து எதிரணியில் போய் வந்து அதிமுக இணைஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு பாதிப்பு இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு பாதிப்பாயிடும் நிச்சயமாக. அதே சமயத்தில் கேட்டால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வந்து கேட்டால் வந்து ஒரு ஃப்யூச்சர் எதிர்காலம் இருக்கணும்னா திமுக அணியில் இணையிறது தான் சரியானதாக இருக்கும்ன்றது என் பார்வை. சித்திரை முன்னிலைவு மாநாட்டில் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி குறித்து எதுவும் முடிவு எடுப்பாரா? ஏற்கனவே வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்குமான அந்த மோதல் போக்கை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கிறோம். பட் இருந்தாலும் ரெண்டு பேருமே பயங்கரமா முன்னின்று பல வேலைகளை வந்து செஞ்சுட்டு வராங்க சொல்லி இதுக்கு எல்லாமே ஒரு புல் ஸ்டாப் வைக்கப்படுமா? இல்லை, ஏற்கனவே நான் சொன்னதுதான் சார், இது வந்து சாதாரண குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சச்சரவுகள். இது என்னை கேட்டால் வந்து டாக்டர் ஐயா இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அதே சமயத்தில் மற்றவர்கள் யாராவது வந்து அன்புமணி தவிர்த்துட்டு மற்றவர்கள் யார் அந்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது இவங்களே உருவாக்கினது, இந்த நிலையை இவங்களே உருவாக்கினது, அப்பா மகன் குடும்பத்தோட சேர்ந்து உருவாக்கினது தானே இது. மற்றவர்கள் யார் அங்கே ரெண்டாவது மூன்றாவது தலைவர்கள் பெரிய ஜிகே மணி இருந்திருக்காரு, நிறைய பேர் வந்து தலைவர் பொறுப்புல எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் பொறுப்புல இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் வடிவேல் ராமன் இப்ப பொதுச்செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல தலைவர் ஜிகே மணி மாதிரி இன்னும் பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. பூதா இளங்கோவன், அருள்மொழி இருந்திருக்காங்க, தீரன், இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க சார். நான் தான் சொன்னல, அங்கே வந்து கட்சியின் அடையாளமாக கேட்டால் டாக்டர் ஐயாவுக்கு பிறகு யாரை வந்து பார்க்குறாங்கன்னா அன்புமணி பார்க்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு குடும்பத்தில் நடக்கிற சில சலசலப்புகள், அதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சில அரசியலுக்காக சில நாடகங்களும் நடத்த வேண்டிய சூழல் இருக்குது. அரசியலுக்காக அரசியல் உத்திகளை கையாள்றதுக்காக ஒரு சில நாடகங்களும் தேவைப்படுது, அவசியமாகுது இங்கே. அந்த வகையில் கேட்டால் வந்து எனக்கு கூட்டணி அறிவிக்கிற அளவுக்கு இங்கே எதுவும் நடக்காது. கட்சியை வலிமைப்படுத்துறது, வலிமையாக தான் இருக்குது கட்சி அப்படின்னு காட்டுறதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி எப்போவுமே வழக்கமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்தி தங்களுடைய வலிமையை காட்டுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் கடந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த சித்திரை திருவிழானா அவங்க பெரிய அளவில் எங்களுடைய வலிமையை காட்டுவாங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோன்றதை காட்டுறதுக்காக ஒரு மாநாடு நடத்துவாங்க. இதில் வந்து கூட்டணிலாம் நிச்சயமாக டிக்ளேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் சர்வ கட்சிகளுக்கும் இவங்க வந்து அழைப்பு கொடுத்ததுனால அங்கே திமுக அரசு தரப்பில் யாராவது பங்கேற்பாங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் என்னுடைய யூகம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாஜக இருக்கிற அணியில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை போகிறத தவிர்த்துப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கான பாஜக அணியை வந்து தவிர்த்துக்கிறதான வாய்ப்பு நிறைய இருக்கு. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சேர்ந்து பயணிச்சிருக்காங்க 14. அதுதான் சார் சொல்றேன். அதனுடைய விளைவு 24. அதனுடைய விளைவு என்னாச்சு? 14 தர்மபுரியில் ஜெயிச்சார்ல அன்புமணி சார். சார் நீங்கள் என்ன சார், நீங்கள் வந்து எந்த கட்சியை போயிட்டு ஒரு தொகுதியில் எம்பியா ஜெயிச்சாருன்னு அதே தொகுதியில் தோற்று இருக்கிறாங்க சார், மனைவியே போட்டிட்டு. நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க சார். 17 எம்எல்ஏக்கள்லாம் வந்து நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. சட்டசபையில் 3 எம்எல்ஏ 4. அதுக்கு பாஜக மாதிரி அவங்க கட்சியாக இது நான் கேட்குறேன். வட மாவட்டங்களில் எவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு கட்சி அது. அதனால் வன்னியர்களுடைய வந்து ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெறதுக்கான நடவடிக்கைகளில் தான் இந்த மாநாடே நடக்குது. இதில் தான் ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க அவங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இந்த கூட்டணி இதில் உறுதியாகணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் என்னுடைய யூகம், என்னுடைய நம்பிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக பிஜேபி இருக்கிற அணியில் வந்து அவங்க சேர மாட்டாங்க. பணமே கொடுத்தாலும் பொட்டி வாங்குகிற கட்சின்னு கூட நீங்கள் வந்து பலரும் சொல்லுவாங்க. பொட்டியே வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து கருப்பு சிவப்பில் பொட்டி வாங்குவாங்களே தவிர
கருப்பு சோப்பு வெள்ளையில் பொட்டி வாங்க மாட்டாங்கன்றது என் நம்பிக்கை. அப்படியே வாங்கினால் கூட சொல்கிறேன், திமுகவோட தான் கடந்த காலத்தில் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எல்லாருக்கும் தெரியாது. நான் என்னதான் கரடியாக கத்துனாலும் பொட்டி வாங்குற கட்சிகள் பாட்டாளி சொல்ல நீங்கள் நம்ப போகிறீங்க. இல்லை இந்த ஊடகத்தில் இருக்க என்ன சொல்லுவாங்க, என்ன யாரையும் உட்காந்து இப்படி பேசுகிறான் அந்த கட்சி. இப்போ நான் கேட்குறேன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சரி சார் உங்கள் திருப்திக்கு இப்படி சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே நேர்மையான ஒரு கூட்டணி அமைச்சவங்க, யாருக்கிட்டையும் 10 காசு வாங்காமல் கூட்டணி அமைச்சவங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களே ரைட்டாக சிரிக்கிறீங்களா இல்லையா? இப்போ நான் அதை சொன்னோடனே சிரிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கல, இப்போ சொன்னோடனே சிரிக்கிறீங்க நீங்கள். அப்போ இல்லை, அப்போ என்ன பொருள்? நான் முதல்ல சொன்னதுதான் கரெக்டு. கடந்த காலத்தில் இருக்குது சார். சில வந்து பளிச்சுன்னு தெரியுது, சில பேர் பளிச்சுன்னு தெரியாமல் வாங்கிட்டாங்க. எல்லாரும் வாங்குறவங்க தான். தொகுதியும் அன்புமணி ஒரு முறை சொல்லியிருக்காரு, இது மாதிரி நிறைய பேர் ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பார்க்க வேண்டிய அவசியம் கடுமையா விமர்சிக்கிறாரு. நாங்க வழக்கு தொடுவோங்கிறாரு. நான் சொன்னேன் பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பொட்டின்னு தானே சொன்னாங்க. பொட்டி வாங்கினா பணம் வாங்கணும்னா சொன்னாங்க. பொட்டி வாங்குற கட்சி தான் சொல்றாங்க. இப்போ நானும் கூட சொன்னேன் பொட்டி வாங்குற கட்சி தான் சொன்னேன், பணம் வாங்கணும்னு சொன்னேன். நான் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீங்க என்னதான் சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் சார், ஒரு கட்சிக்கு அடையாளம் இருக்கு. நான் கேட்குறேன், இல்லைன்னா திமுக வந்து எதிர்த்து கட்சி நடத்துறது சாதாரண விஷயமா? டாக்டரை எவ்வளோ அந்த கடந்த காலத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்கிற தொண்டர்கள் எத்தனை பேர் வந்து உயிர் நீத்து இருக்கிறாங்க, எவ்வளோ சாதாரண விஷயங்கள் சும்மா வந்துடுச்சா பாட்டாளி மக்கள் கட்சி? நான் கேட்குறேன். அதனால் இதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பில்லை. ஆனால் சில நேரம் இப்போ நான் எல்லா சர்வ கட்சியும் எடுத்துங்க, அண்ணன் வைகோ சொன்னார், இல்லை ஒரு கூட்டத்திலே சொன்னார் தொகையும் தொகுதியும் சொன்னாரா? பிரேமலதா சொன்னாங்களா இல்லையா? அவங்களே அறியாமல் சொன்னது தானே அதெல்லாம். அறியாம வந்துருதா? அதனால இதெல்லாம் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து முதலாளி கட்சிகள் ஆயிட்டாங்க. யாரு? திமுக, அண்ணா திமுக. தேசிய கட்சிகள் வேணா நீங்க சொல்லுங்க, தேசிய கட்சிகள் வந்து அந்த வாய்ப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் இந்த மற்ற உதிரி கட்சிகள் எல்லாமே வந்து பணம் வாங்கிட்டு அப்படி நிற்கிறவங்க தான். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கேட்டினா எவ்வளோ 500 கோடி வாங்கினாங்கன்னு நான் சொன்னேன்னா சொல்லலை, பொட்டி வாங்குற கட்சின்னு சொல்லுவாங்க வழக்கமாக. ஸோ அதனால் என்ன அப்படியே வாங்கினாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து அங்கே வாங்க மாட்டாங்க, கருப்பு சிவப்பு பொட்டி தான் வாங்குவாங்க. அங்கே வந்து கருப்பு சிவப்பு வெள்ளை பொட்டியை வாங்க மாட்டாங்கன்னு சொன்னேன். பணம் நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே, என்னை ஏதாவது இழுத்து விட்டுறாதீங்க. கரெக்டுங்களா? இதுதான் உண்மை. ஆனால் இந்த தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் இந்த தேர்தல். இல்லை, ஏற்கனவே எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ராஜ்யசபா எம்பி இருக்காங்க சார், எல்லாம் இருக்கட்டும் சார். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கேட்டால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட வந்து அவங்க கூட்டணி வைக்கிறது தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. அதுதான் சரியான முடியும். இல்லைனா நீங்கள் மைனாரிட்டி ஓட்டுக்கள்லாம் வந்து அவங்களுக்கு இழந்துருவாங்க. ஏற்கனவே மைனாரிட்டி மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தான். கடந்த காலத்தில் வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கும் போது அதிமுக ஏற்கனவே மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு கிடையாது. இப்போ போயிட்டு அவங்களோட சேர்ந்து கேட்டால் கூட்டணி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட வந்து டாக்டர் ஐயாவுக்கு வந்து தெளிவாக தெரியும். அவர் கலைஞரை பார்த்தவர், ஜெயலலிதாவை பார்த்தவர். அதனால் கேட்டால் இந்த முறை கேட்டால் என்னுடைய யூகம், என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி ஒருபோதும் வந்து சீட்டு எண்ணிக்கை 1-2 குறைவாக வாங்கினாலும் கூட வந்து கேட்டால் டிஎம்கேவோட அலைன்ஸ் வைப்பாங்களே தவிர, அங்கே வேணால் அண்ணன் வேணா திரும்ப வேணா கேட் போட்டு வைக்கலாம், இவங்க வந்தால் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கடைசி நேரத்தில் பேசி சரி பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா 2011 பாமகவும் விசிகாவும் ஒரே நிலையில் இருந்த மாதிரி இருக்கும். விசிகாவும் காலத்தின் கட்டாயமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. சேர மாட்டேன் சொன்னால் 2 பேருக்கும் இழப்பு, 2 தரப்புலையும் இழப்பு வரும், நிச்சயமாக வரும். டிஎம்கே ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து விட மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கேட்டால் வந்து எதிரணிக்கு போகிறதுக்கு விட மாட்டாங்க. அங்கே எதிரணியில் அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டிலும் ரொம்பவும் அவங்க ஆர்வமாக இருக்கிறது நாம் தமிழரையும் வந்து விஜய் எதிர்பார்க்குறாங்க அதிமுகவில். அப்போ நாம் தமிழர் விஜய் 2 பேரையும் வந்து அவங்க இணைச்சிக்க போது கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அங்கே வலிமையான கூட்டணி. அப்போ திமுக ஒருபோதும் வந்து கேட்டால் வந்து அவங்க வந்து நாம் தமிழர் இழுக்க முடியாது. இருக்கிற ஒரே வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி இழுக்கும் போது கேட்டால் இங்கே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அண்ணன் திருமாவை. அது பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பழைய கால நண்பர்கள் மீண்டும் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே கடந்த காலத்தில் ஒரே கொடி கம்பத்தில் வந்து விசிகா கொடியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பறந்த காலம் தான் இருக்குது சார். 2 பேரும் பிரியறதுனால என்ன பலன் கிடைச்சது? செக் பண்ணாரு. அதுதான் அதான் நிறைய காட்சிகள் இருக்கு. இப்போ என்ன பலன் கிடைச்சது? 2 சீட்டு 6 சீட்டுன்றது தானே, 2-6 தானே நிற்குது. ஆனால் இதே கடந்த காலத்தில் நீங்கள் வந்து இணைஞ்சிருந்தான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த எண்ணிக்கைக்கு ஏறி இருக்கும்ல 2 பேருக்குமே
அதை உணர்ந்துக்கணும் முதல்ல. அதனால் வந்து பார்க்கலாம் எதிர்காலம். இவங்க வந்து இன்னும் நாட்கள் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சொல்லியிருக்கேன் கேட்டால் கூட்டணி குறித்து ஒருபோதும் இந்த சித்திரை திருவிழாவில் டிக்ளேர் ஆகாது. அவங்க எப்போவுமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டிசைட் பண்ணுவாங்க. அதை சொன்னாலும் காரணம் சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வரும். உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி. நன்றி சார்.